ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1-6 மேலும் 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குட் மார்னிங். தபஸ்கால் ஆனும்போதே விபூதி புதன்கிழமை வீட்டிலேருந்து வரும்போதே உம்முன்னு வருவோம். ஏன் அப்படின்னா காலையில் சோறு கிடையாது. தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப குஷி. சாமி எப்படியாவது செஞ்சு போப்பாண்டவருக்கு சொல்லி இந்த 40 நாளும் நாஷ்டாவே கிடையாது அப்படின்னு ஒரு ரூல் எடுத்துன்னு வந்தீங்களேன்னா ஒரு 40 நாள் காலையில் நான் தூங்குவேன். இல்லையா? என்ன அழகாக சிரிக்கிறீங்க பாருங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் இந்த ஆன்மீக பயணத்திற்கு 3 தூண்கள் இருக்கிறது. ஒன்று ஜெபம், இரண்டாவது தான தர்மம், மூன்றாவது நோன்பு. மூன்றையும் பற்றி நான் பேச விரும்பவில்லை. நோன்பை மட்டும் நான் பேச விரும்புகிறேன். உண்ணாவிரதம் நோன்பு அப்படின்னா என்ன? எதற்காக செய்கிறோம்? திருச்சபையில் நாம் 2 நாள் நோன்பு இருக்க வேண்டும். என்னைக்கு? வெள்ளிக்கிழமை 2 நாள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்னன்னைக்கு? விபூதி புதன், பெரிய வெள்ளி. மற்ற நாள் உங்கள் இஷ்டம். ஒரு சிலரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா வெள்ளிக்கிழமையும் நாஷ்டா கிடையாது, யாராச்சும் சாப்பிட்ணுன்னா கொடுத்துருங்க. அதே போல் வீட்டில் நாஷ்டா செய்கிறவங்க, உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா கட்டாயமாக உனக்கு நாஷ்டா கிடையாது அப்படின்னு சொல்லாதீங்க. அது ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வேண்டியது இருக்கும். கொடுங்க.
60 வயது வரைக்கும் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். எதற்காக இருக்க வேண்டும்? இந்த நோன்புனா என்ன? இதை பற்றித்தான் ஒரு சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள, நீங்கள் புரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நோன்பு என்பது சாதாரணமாக 12 மணி நேரங்கள், சூரியன் உதிப்பதிலிருந்து மறைகின்ற வரைக்கும், இல்லை 24 மணி நேரம், ஒரு நாள் முழுவதுமாக, அப்படி இல்லைன்னா 3 நாள். பைபிளில் நாம் பார்க்கிறோம், புனித சின்னப்பருக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். தமஸ்கஸ்க்கு செல்கிற பொழுது காட்சி கொடுக்கிறார். அதன் பிறகு அவர் 3 நாட்கள் நோன்பு இருக்கிறார். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக 3 நாட்கள் நோன்பு இருக்கிறார். நோன்பு இருந்து ஞானஸ்நானம் பெற்று அவர் ஆண்டவரின் அப்போஸ்தலர் ஆகிறார். ஆக 3 நாட்கள் இருக்கிறது. மோயிசனை பார்த்தால் ஆண்டவருடைய தரிசனத்திற்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக 8 நாள் நோன்பு இருக்கிறார். தானியேல் புத்தகத்திலே தானியேல் 21 நாள் நோன்பு இருக்கிறார். இஸ்ராயேல் மக்களின் எதிர்காலம் என்னவோ என்று தெரிந்து கொள்ள, ஆண்டவரிடத்தில் அதை புரிந்து கொள்ள 21 நாட்கள் நோன்பு இருக்கிறார். மோயிசன் ஆண்டவரை சந்திக்க, எலியா இறை வார்த்தையை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை ஆரம்பிக்க 40 நாட்கள் நோன்பு இருக்கிறார்கள். இதெல்லாம் பைபிளில் எத்தனை நாள் நோன்பு இருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நோன்பு இருக்கும் பொழுது 2 முக்கியமான தவறுகள் ஏற்படுகிறது. 2 முக்கியமான தவறுகள் ஏற்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது ஃபார்மலிசம். அப்படின்னா, நான் நோன்பு இருக்கிறேன், நான் நோன்பு இருக்கிறேன், நான் நல்லவன். நீ நோன்பு இல்லை, உங்ககிட்ட உண்ணாவிரதம் கிடையாது, நீ கெட்டவன். 2 பேர் ஜெபம் செய்ய ஆலயத்திற்கு வருகிறார்கள். பரிசேயன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் நோன்பு இருக்கிறேன், 3 நேரம் ஜெபிக்கிறேன், 10ல் ஒரு பங்கு கணிக்க கொடுக்குறான். கடவுள் என்ன சொல்ல, போடா முட்டாள் அப்படின்றார். ஆன்மாவிலே ஒரு மாற்றம் இல்லை என்றால் யாருக்கு வேண்டும் உன் நோன்பு? யாருக்கு வேண்டும் 10ல் ஒரு பங்கு? ஒரு பாவியானவன் தலை குனிந்து, ஆண்டவரே உன் முகத்தை கூட பார்க்க எனக்கு அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது அவனை பார்த்து சொல்கிறார், இதோ என் மகன், அவனுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன். ஆக நோன்பு இருக்கிற பொழுது நோன்பை தாண்டி ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் இன்றைய நாள் நமக்கு அழைக்கிறது. இதுல நான் அப்படின்னு சொல்ற விஷயம் எதுவும் கிடையாது. நோன்பு இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களும் கிடையாது, நோன்பு இல்லாதவங்க எல்லாம் கெட்டவங்களும் கிடையாது. அப்ப எதுக்கு சாமி நோன்பு இருக்கணும்? நல்லவனா மாறுவதற்காகத்தான், நல்லவனாக மாறுவதற்காகத்தான். ஒரு சிலர் கேட்கலாம், நான் ஏற்கனவே நல்லவன் சாமி, நான் என்னத்தான் மாற இல்லையா? அப்படியா? இல்லை. பாவ சங்கீதனத்துக்கு நம்ம ஆலயங்கள்ல அரேஞ்ச் பண்றோம், யாரும் பண்றதில்லை, யாரும் பண்றதில்லை. கேட்டா நான் என்ன பாவம் செய்யற சாமி? பாவமே செய்யறதில்லை, அதுவே பெரிய பொய் இல்லையா? அதுக்காகவே பாவ சங்கீதனம் செய்யணும். நல்லவர்கள் என்பது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் பார்வையிலோ என்னுடைய பார்வையிலோ அல்ல, அவருடைய பார்வையிலே நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு இருப்பதனாலேயே நீ நல்லவனாக விட முடியாது. ஆனால் வாழ்க்கையை மாற்றுகிற பொழுது நீ நல்லவனாகிறாய். அதற்காக நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இரண்டாவதாக லீகலிசம். லீகலிசம்னா என்ன அப்படின்னா, நான் நோன்பு இருக்கிற பதிலாக கடவுள் நான் கேட்டதை கொடுக்கணும். புரியுதுங்களா? நான் நோன்பு இருக்கிறேன், நான் நோன்பு இருப்பதனால நான் கேட்டதை நீ கொடுக்கணும். கொடுக்கலன்னா நாளைக்கு நான் இருக்க மாட்டேன்.
These are the two important mistakes that we make. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பின்ன எதுக்கு தான் சாமி நோன்பு இருக்கணும்? பைபிளில் நான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்லுகிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், எதற்காகலாம் நான் நோன்பு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, எதற்காக எல்லாம் நான் நோன்பு இருக்க முடியும் அப்படின்னு. லேவியர் புத்தகத்தில் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு திருவிழா இருக்கிறது. 2 செம்மறிகளை கொண்டு வந்து ஒரு செம்மறியின் மீது அவர்கள் பாவத்தை எல்லாம் போட்டு இன்னொரு செம்மறியை பலியை அர்ப்பணிக்கிறார். அந்த சமயத்தில் லேவியர் ஆகமத்திலே மோயிசன் சட்டப்படி அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும். எதற்காக? உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கொள்வதற்காக, உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் பரிசீலனை செய்வதற்காக நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்கின்ற மோசேயின் நியமம் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, மோயிசன் நோன்பு இருக்கிறார். மோயிசன் நோன்பு இருக்கிறார். எதற்காக? ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், அவருடைய தரிசனத்தை பெற வேண்டும், அவர் கொடுக்கின்ற பாதையை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அதை மக்களுக்கு எடுத்து இயம்ப வேண்டும் என்பதாக இறைவனுடைய ஒரு அங்கமாக, இறைவனுடைய ஒரு தூதனாக அவர் மாற்றிக்கொள்ள நோன்பு இருக்கிறார். மூன்றாவதாக, நெகேமியா புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நெகேமியா எருசலேம் அழிந்து விழுவதை பார்க்கிறார். எருசலேமுடைய மதில்கள் கீழே விழுவதை அவர் கேட்ட உடனே அதற்காக நோன்பு இருக்கிறார். ஐயோ, எருசலேம் அழிந்து போகிறதே. எஸ்ரா புத்தகத்தில் வித்தியாசமாக சொல்லப்படுகிறது. எஸ்ரா புத்தகத்திலே இஸ்ராயேல் மக்கள் பாபிலோன் நாட்டிலிருந்து எருசலேமுக்கு மீண்டும் வருகிறார்கள். அப்பொழுது எஸ்ரா நோன்பு இருக்கிறார். ஆண்டவரே, இவர்களை பாதுகாப்பாக வழி நடத்தும், பாதுகாப்பாக வழி நடத்தும். ஜட்ஜஸ் புத்தகத்தில் பெத்தல் என்கின்ற இடத்திற்கு சென்று, ஆண்டவரே, நாங்கள் போரிலே தோற்று கொண்டிருக்கிறோம், உன்னுடைய மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நோன்பு இருந்து ஜெபிக்கிற பொழுது அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். சாமுவேல் புத்தகத்திலே ஹன்னாவை பார்க்கிறோம். அந்த பெண்மணியானவளுக்கு குழந்தை பேறு கிடையாது. ஆகவே அவள் நோன்பு இருந்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, உலகெல்லாம் என்னை பார்த்து பிள்ளை பெற அருகதை அற்றவள் என்று ஏளனம் பேசுகிறது, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க கூடாதா என்பதாக நோன்பு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் பணி புத்தகத்தில் பவுலும் பர்னபாவும் 2 பேரும் சேர்ந்து நோன்பு இருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், அவர்கள் போதித்த திருச்சபையை பலரிடத்தில் பொறுப்பிலே அர்ப்பணிப்பதற்கு முன்பாக அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நோன்பு இருக்கிறார். தன்னுடைய இறைப்பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் 40 நாட்கள் நோன்பு இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் புரிஞ்சுக்கலாம் எதற்காக நான் நோன்பு இருக்கலாம். எல்லா விஷயத்திற்காகவும் நோன்பு இருக்கலாம். என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய சோதனை இருக்கு சாமி, இந்த சோதனையை தாண்டி நான் வர வேண்டும், என்ன செய்? நோன்பு இருங்கள், ஜெபியுங்கள். இப்போ நான் எப்படி நோன்பு இருக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். நோன்பு எல்லா விஷயத்திற்காகவும் இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் நாம் ஏன் நோன்பு இருக்கிறோம்? திருச்சபை சொல்லுது, அதனால இருக்கிறோம் இல்லையா? அப்படியா? இன்னைக்கெல்லாம் காலையில் எல்லாம் நோன்பு இருக்கிறோம், சாப்பிடாம வந்திருக்கிறோம். சாமியார் எப்போ பூசை முடிக்குவார்? 12 மணி ஆச்சனை தோற. எத்தனை பேர் உங்கள் உள்ளத்தில் ஒரு காரியத்திற்காக நோன்பு இருக்கிறீர்கள்? கையெழுத்துக்குங்க பார்ப்போம். இந்த காரியத்திற்காக நான் நோன்பு இருக்கிறேன். அந்த காரியத்தை சொல்ல வேண்டாம். இந்த ஒரு ஜபத்துக்காக, இந்த ஒரு காரியத்திற்காக நான் நோன்பு இருக்கிறேன். கையெழுத்துக்குங்க. மற்றவங்களாம் என்ன காலைல சோறு போடலையா? இங்க இந்த சைடு
யார் யாரெல்லாம் கை தூக்குனீங்களோ உங்கள் ஜெபம் நிறைவேறட்டும். ஓகே. கடவுள் உங்கள் இதயத்தை பார்க்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நோன்பு இருக்கும் பொழுது 3 முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டும். அது என்ன என்று சொன்னால் மனமாற்றம். என்ன இந்த மனமாற்றம்? உன்னிலே இருக்கின்ற இந்த அருகதையற்ற ஒரு வாழ்வு, அதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும். மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஈகோ. மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா ஈகோ. நான் தான். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நான் சொல்றத நீ செய், நான் தான் எல்லாம், நான் இல்லைன்னா நான் இனி இல்லை. கேள்விப்பட்டுக்கிறீங்களா இந்த வார்த்தைகள் எல்லாம்? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? பசி மயக்கமா? சொல்லுங்க. அட்லீஸ்ட் உங்க கணவர் உனக்கு சொல்லியா, இந்த பாருமா நான் இல்லைன்னா நீ இல்லை சொல்லியிருக்க அப்படியா? நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு. அவர் இல்லைன்னா நீ இருக்க முடியாதா? எல்லாம் இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, அது சொல்றதுல அவருக்கு ஒரு குஷி, அதை கேட்கறதுல நம்மளுக்கு ஒரு குஷி. வெரி குட். எப்போ கோவம் வரும்போது மட்டும்தான் நான் இல்லைன்னா நீ இல்லை, மற்ற நேரத்துலலாம் கிடையாது. ஆக மனிதன் நோன்பு இருக்கும் பொழுது அவன் தன் நிலையை உணர்ந்து தன்னிலே தாழ்ச்சி குணத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். மனுஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு காட்டில் விளையிற ஒரு பூ மாதிரி. காலையில் மலரும், சாயங்காலம் காஞ்சி போயிடும். காஞ்சி போச்சுன்னா செருகாயிடும். செருகாகி அது காற்றுல பறந்து போயிடும். அவ்வளோதான் மனித வாழ்க்கை. அவ்வளோதான் மனித வாழ்க்கை. உலக வரலாற்றை பார்த்தால் எத்தனையோ ஆண்டுகள், கோடிக்கணக்கான ஆண்டுகள் கடந்து விட்டன. கோடிக்கணக்கான மக்கள் நம் பூமியிலே வாழ்ந்து விட்டார்கள். அதில் நம் ஆன்மீகத்தில் பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவும் வாழ்ந்தார், சாலமோன் ராஜாவும் வாழ்ந்தார், இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வு என்பது ஒரு காலகட்டத்திலே அது வரலாற்றிலே இடம் பெறுகிறது. அதுல ஒரு பெரிய சாத்தியம் ஒன்றும் கிடையாது. சொல்லலாம், சாமி பெங்களூரே என்னுடையது தான் பாதி. எங்கள் ஊரில் ரெண்டு பேர் இருந்தாங்க. எங்கள் ஊரில் 2 பேர். அவங்க என்னன்னா அவங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஊரில் இருக்கிறவங்க சொத்து மேலெல்லாம் கேஸ் போடுவாங்க, வந்தால் வரட்டும் அப்படின்னு. அதுபோல பாதி பெங்களூரே என்னோடதுன்னு சொல்லிக்கலாம். பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன் ஒரு மனிதன் தாழ்ச்சியான குணத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அதிலே தான் அவன் உண்மையான வாழ்வை அறிகிறான். எவன் உள்ளத்திலே தாழ்ச்சி இருக்கிறதோ அவன் தான் உண்மையான மனிதனாக வாழ முயற்சிக்கிறான். எவனிலே அகங்காரம் இருக்கிறதோ அவன் தன்னை வாழவில்லை, தனக்குரிய அகங்காரத்தை வாழ்கிறான். சைக்காலஜில 2 விஷயம் இருக்குது, ஃபால்ஸ் செல்ஃப், ட்ரூ செல்ஃப் அப்படின்னு. மனிதர்கள் தங்களுடைய முகத்தின் மீது ஒரு மாஸ்க், முகமுடி. யாராச்சும் முகமுடி போட்டுருக்கீங்களா? முகமுடி யாராவது போட்டுக்கிறீங்களா? இல்லை. எல்லாருக்கும் உண்மையான முகம்தானா? உண்மையான முகம்தானா? தலையாட்டுங்க. இந்த சைடு உண்மையான முகம்தானா? உண்மையான முகம்தானா? 95% யாருக்குமே உண்மையான முகம் கிடையாது. யாருக்குமே கிடையாது. என்ன சொல்றோம்? சாமி நான் ரொம்ப தாராளமானவன் சாமி. எச்ச கையில் காக்கா ஓட்ட மாட்டான். தாராள உள்ள சாமி, நான் ரொம்ப நல்லவன் சாமி. அவன்கிட்ட தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மனிதருடைய உண்மையான முகம் என்பது மறைந்து கிடக்கிறது. அதை
வெளியே கொண்டு வர மனிதனுக்கு பயம். பயம். இப்போ வீட்டில் ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, வீட்டில் ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, அந்த தவறை வந்துட்டு பகிரங்கமாக சொல்ல முடியுமா உங்களால்? எவ்வளோ மூட முடியுமோ அவ்வளோ மூடி வைக்கிறோம் இல்லையா? அதுதான் ஃபால்ஸ் செல்ஃப். உன்னுடைய தவறை வெளிப்படையாக உன்னால் பேச முடியுமா? அதுதான் உண்மையான முகம். அந்த முகம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களிலும் என்னிலும் தாழ்ச்சி என்கின்ற குணம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு தலை பணிகின்ற மனப்பக்குவம் நம்மளே இருக்கு. அதுக்கு தான் நோன்பு இருக்கணும். இரண்டாவதாக, எனக்கு எல்லாமே இறைவன் தான் என்ற ஜெபம் நம்மிலே இருக்க வேண்டும். கடவுள் இல்லாமல் நம்ம எதை இருக்க முடியுமா? கடவுள் இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கடவுள் மறந்தாரு, உலகம் உன்னை மறந்துடும். கடவுள் மறந்தார் உன்னை, நீ உலகம் உன்னை மறந்துடும். நான் எல்லாம் அப்புறமா வழக்கமாக பாடுவாங்க பழைய காலத்துலலாம், இப்போல்லாம் பாடுறதில்ல. லிபேராமே தோமீனே லிபரேட் மீ ஓ லார்ட், அவ்வளோதான். ஆக நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு படியும், ஒவ்வொரு அடியும் இறைவனாக இருக்கிறார். ஆகவே அவர் இல்லையேல் நான் இல்லை என்கின்ற ஜெபமும் மனப்பக்குவமும் உங்களுடையதாக வேண்டும். அதற்கு உங்களிலே தாழ்ச்சி இருக்க வேண்டும். அதை தான் நான் முதலே எக்ஸாம்பிள் சொன்னேன். 2 ப்ரேயர் வந்தாங்க. ஃபரிசாயன் என்ன ப்ரேயர் பண்ணா, கடவுளே நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நீ எது வேணாலும் செய், உன்னை கொடு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அவனால் அதை கொடுக்க முடியவில்லை. அவன் என்ன செய்தான் என்பதை சொன்னானே ஒழிய அவனை கொடுக்க அவனால் முடியவில்லை. ஆனால் மற்றவன் கொடுத்தான், மற்றவன் கொடுத்தான். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆக இறைவன் தான் என் வாழ்க்கையின் அடித்தளம் என்கின்ற மனப்பக்குவம் உன்னிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னிலே தாழ்ச்சியான குணம் இருக்க வேண்டும். அதற்காக நோன்பு இருங்கள். ஆக நான் தாழ்ச்சி உடையவன், தாழ்ச்சி குணத்தை பெற்றவன், ஆண்டவர் தான் எல்லாம் என அறிந்தவன் என்று சொன்னால் ஆண்டவரோடு உறவு கொள்ளுங்கள். ஆண்டவரோடு உறவு கொள்ளுங்கள். மேக் கம்யூனியன் வித் காட். மேக் a communion with God. இப்போ திருப்பலியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி, கிறிஸ்துவின் சரீரம். என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? ஆமென் சொல்றோம். சொல்றோமா? பஸ்லிக்கால பாதி பேர் சொல்றது இல்லை. சாமியார் கேட்டால் சாமியார் முறைச்சி பார்க்குறாங்க. நான் போன முறையே சொன்னேன். ஒரு சிலர் என்ன சொல்கிறான், கிறிஸ்துவன் சரீரம்னா தேங்க்யூன்றான். அவனெல்லாம் வச்சு நான் என்னத்தான் பண்ணுறது? அவனெல்லாம் வச்சு நான் என்னத்தான் பண்ணுறது? அன்பார்ந்த சகோதர சகோதரி, இப்போல்லாம் நிறைய பேர் கம்யூனியன் வாங்குறாங்க. கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் கூட கம்யூனியன் வாங்குறாங்க. ஆனால் வாங்கக்கூடாது, வாங்குறாங்க. அவர்கள் நல்லா ஆமேன்னு சொல்கிறாங்க, நம்மால் தான் சொல்ல மாட்டேன்றான். கடவுள் உன்னை தேடி வருகிறார். ஆண்டவரே என் இல்லத்தில் நான் உங்களை ஏற்றுக்கொள்ள எனக்கு ஆனந்தம், ஆமேன் அப்படின்னு சொல்லக்கூடவா? எனக்கு வாயில வார்த்தை இல்லை. சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஆமேன்னு சொன்னா என்ன ஆஸ்தி ஏதாவது போயிடு போதா? இல்லை உங்க வீட்டை ஏதாவது சாமியார் எழுதி வாங்கிடுறாரா? இல்லை கழுத்தில் போட்டுக்கிற செயின் ஏதாவது பிடிக்க போறாரா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆர்டினேஷன் எல்லாம் ஆகும்போது சொல்லுவாங்க, தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது இதோ வருகிறேன் அப்படின்னு. அப்போ நீ சொல்லலைனாக்கா பிஷப் என்ன சொல்லாரு, போயா வீட்டுக்கு அப்படின்வாரு இல்லையா? ஆக கிறிஸ்துவை என்னிலே ஏற்கிற பொழுது, நான் பணிந்து தாழ்ந்து அவரை என் உள்ளத்திலே ஏற்கிற பொழுது, இறைவன் தான் என் வாழ்க்கையின் அடித்தளம் என்று அவரோடு உறவு கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லுகிறார். எவன் ஒருவன் என் சதையை உண்ட இரத்தத்தை கொடுக்கிறானோ அவன் உள்ளத்திலே நானும் அவன் என்னிலும் இருப்பார்கள். என்ன அருமையான ஆசீர்வாதம்!
அத்தகைய புனிதமான ஆசீர்வாதம் வருகிற பொழுது நாம் அதற்கேற்ப நாம் நம்மையே தயாரித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இது நாம் நோன்பு இருப்பதின் அர்த்தம். இப்போ எதுலெல்லாம் நோன்பு இருக்கலாம்? கடைசி விஷயங்கள் முடிச்சிடுறேன். ஒரு சிலரெல்லாம் முறைச்சி பார்க்குறத பார்த்தா, ஏன்னா அவர் பேசின்னு போயினே இருக்கிறாரு, முடிக்குவாரா முடிக்க மாட்டாரா, 12 மணிக்கு கண்டிப்பாக முடிச்சிடுவேன், சாப்பிட்றலாம். நோன்பு இருக்கணும். எதுலெல்லாம் நோன்பு இருக்கலாம் சாமி? ஒரு புதிதான ஐடியா. இதெல்லாம் நிறைய சாமியாரங்க பேசுவாங்க. சாப்பாடு மட்டும்தான் நோன்பு இருக்க முடியுமா? நான் காலையில் சாப்பிடல சாமி, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. எதுக்கு சாப்பிடக்கூடாது? நான் என்னிலே தாழ்ச்சி குணத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவரோடு உறவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக இறைவன் சமூகத்திலே நான் வாழ வேண்டும். இதுதான். இப்போ எதையெல்லாம் நான் நோன்பு இருக்க முடியும்? வழக்கமாக ட்ரெடிஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் யூ ஃபோர்கோ ஃபுட். ஏன்னா உணவைத்தான் மனிதன் மிகவும் அதிகமாக நேசிக்கிறான். ஆக இந்த அதிகமாக நேசிக்கின்ற ஒரு விஷயத்தை இறைவனுக்காக நான் தியாகம் செய்கிறேன், இறைவனுக்காக தியாகம் செய்கிறேன், இறைவனை ஏற்றுக்கொள்ள தியாகம் செய்கிறேன், இறைவனை புரிந்து கொள்ள தியாகம் செய்கிறேன், அவரோடு என் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள நான் தியாகம் செய்கிறேன். வெரி குட், ஃபைன். அப்போ உணவு மட்டும் கிடையாது இன்னைக்கு நம்முடைய இதயத்தை ஆள்வது. ஆக பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை நான் உங்களிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்ணாவிரதம் இல்லை என்னாலும் பரவாயில்லை, உண்ணாவிரதம் இருக்கலைன்னா கூட பரவாயில்லை. எது கண்டிப்பாக நீ ஃபாஸ்ட் பண்ணும்? தயவு செய்து உங்க செல்போனை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க, இல்லையா? குடும்பத்தில் போங்க, போய் உக்காந்தீங்கன்னா குடும்பத்தை ஒரு 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 அவுட்லைன் அப்படியே நீங்கள் பார்த்தீங்களானாக்கா வீட்டில் போன உடனே அப்பா அம்மா பசங்க, இல்லையா? ஒருத்தன் மூஞ்ச பார்க்கறது இல்லை. இவன் என்னமோ இந்த செல்ஃபோனில் தான் எல்லா வாழ்க்கை இருக்கிற மாதிரி அந்த செல்ஃபோனில் தூந்துக்குன்னு அதை பார்த்துன்னு இருப்பான். அந்த மொழியில் உக்காந்து அந்த அம்மா பார்த்துன்னு இருக்கோம், பசங்க ரூமில் பார்த்துன்னு இருக்குங்க. அப்போ யாரோட பேச போகிறா? யாருமே பேசுறது இல்லையே, யாருமே பேசுறது இல்லையே. நீங்கள் செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு கணவன் மனைவி பிள்ளைகள் என ஒரு குடும்பமாக உக்காந்து எப்போ சாப்பிட்டீங்க பேசி? எப்போ சாப்பிட்டீங்க சொல்ல முடியுமா? கணவன் மனைவி பிள்ளைகள் செல்போனெல்லாம் பக்கத்தில் தூக்கி போட்டு டிவியை ஆஃப் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஊட்டி நீங்க சாப்பிட்ட கடைசி தருணம் எது? எது? எப்ப சாப்பிட்டீங்க? அப்ப என்ன கிறிஸ்துவ குடும்பம்? என்ன கிறிஸ்துவ குடும்பம்? இன்றைக்கு இட்ஸ் an idiot box in the family which spoils the peace in the family. இன்னைக்கு எல்லாருமே என்ன ஆயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா we are so much obsessed with this idiot box. அது இல்லைன்னா என்னால் வாழ முடியல. உங்க பசங்களை நீங்க சோறு கூட கொடுக்காதீங்க, அவங்க கேட்க மாட்டான். சாப்பாடு போடலன்னா கூட கேட்க மாட்டான். செல்போனை பிடிங்க வைங்க பார்ப்போம், செத்து போயிடுவான். ஒரு சிலரெல்லாம் செல்போனை கட்டி பிடிச்சினே தூங்குறான், கட்டி பிடிச்சினே தூங்குறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு கிறிஸ்துவ குடும்பம், நாம் என்ன சொல்றோம்? இந்த கிறிஸ்துவ குடும்பம் தான் திருச்சபையின் அடித்தளம் அப்படின்னு சொல்றோம். குட்டி திருச்சபை. குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. அதில் இருப்பவர்கள் புனிதர்கள். புனிதர்கள் மாதிரி ஆக்குறோம். அப்ப எது நம்மளை கெடுக்குது? எது கெடுக்குது? செல்போன் தேவைதான், பார்க்கணும் தான். செல்போன் தேவைதான், பார்க்கணும் தான். It's a means of communication we require, but that's not everything. 70% of our youth செல்போனை வச்சுன்னு என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறேன்? என்ன பண்றாங்க? அமெரிக்காவுடைய எக்கானமியை தேட போறாங்க, இல்லை இந்தியன் டிஃபென்ஸ் பற்றி ஏதாவது பேச போறாங்களா? எதுவுமே கிடையாது.
இந்த ரீல்ஸு ரோல்ஸ் இருக்குன்னு தெரியுங்களா? தேய்ச்சி 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 அந்த ஸ்க்ரீனே தேஞ்சு போயிடும். ஆனால் இவன் தேய மாட்டான். உண்மைதானே? எத்தனை நேரம் வீணாகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. எனக்கும் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்துச்சு. ஒரு முறை ஓப்பன் பண்ணால் 45 நிமிஷம் ஆகும் மூடுறதுக்கு. அதை ஃபேஸ்புக்கும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி இழுத்து மூடினது தான். அம்மா யாரோ சொன்னாங்க எனக்கு, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்க சாமி ரொம்ப நல்லா இருக்கணும். ஓப்பன் பண்ண அதை பார்த்து பயந்து 45 நிமிஷத்துலேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட்ஸ் கிடையாது. நான் உலகத்தையே பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு அதில் மீனிங் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் மீனிங். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடும்பம் என்பது எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்து நான் வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பழைய காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணி போகும்போது அவங்க வாழ்வாங்க. கணவன் மனைவி அப்படின்னா எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த அம்மா வந்து தகவல் சொல்லணும் வீட்டுக்கு. இவன் என்னை துன்புறுத்துறான், என்னை கேட்கல, அதனால் வந்து தயவுசெய்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா மெசேஜ் அனுப்பணும். மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு ஆளை தேடணும். அந்த ஆளை பிடிச்சி தேடி அவனை அனுப்பி அவன் போய் அவங்க வீட்டில் சொல்லி அவர் கிளம்பி திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இவங்க சண்டையெல்லாம் சமாதானமாக போயிடும். சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறமா கடிதம் வந்தது. லெட்டர் எழுதுனான், படித்தான், தெரிஞ்சுக்கினான். சரி ஓகே, லெட்டர் எழுதுனான். பொண்ணு, இவன் வந்து என்னை ரொம்ப துன்புறுத்துறான், அப்பா நீ சீக்கிரமா வா, வந்து என்கிட்ட பேசி இவன்கிட்ட என்னன்னு பேசிட்டு சமாதானத்தை ஏற்படுத்து, இல்லைன்னா என்னை கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு லெட்டர் எழுதுவாங்க. அது போகிறதுக்கு ஒரு 5-6 நாள் ஆகும் இல்லையா? அவன் போய் பார்த்து அவங்க அப்பா தேடி பிடிச்சி வர்றதுக்குள்ளே இவங்க சமாதானமாக இருப்பாங்க. அப்பா வந்த உடனே சரி வந்திருக்கிறாரு, ஒரு கோழியோ ஏதோ வெட்டி அவனுக்கு ஒரு நல்லா விருந்து படைச்சு அவன் நல்லா சாப்பிட்டு நல்லா இரு மகளேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் குடும்பங்கள் நிலைத்தது. இன்றைக்கி எப்படி இருக்குது? கணவன் திட்டினானா ஸ்பீக்கரில் போட்டு வச்சிருது அந்த பொம்பளை. அப்பா அந்த சைட்லேருந்து கேட்குறான், இவன் பேசி முடியறதுக்குள்ள அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறான். கிளம்பு போவோம். நடக்குதா இல்லையா? நடக்குது. இன்னைக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் எதுவும் பேச முடியறதில்ல. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது மிகவும் துக்கமான ஒரு விஷயம். பேச முடியறதில்ல. ஏதாவது பேசினா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி என்னையே மிரட்டுறான். இப்போல்லாம் நான் வந்து யாராச்சும் பேசும்போது வந்து குடும்பத்தை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா, சரி சொல்லுமா நீ சாமி நீங்கள் என்ன ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, அதான் நீ சொல்லிட்டியாம்மா. நான் எதுவுமே சொல்கிறதுல பயமாகுது. நான் எந்த அளவுக்கு ஆழமாக அதிலே சென்று இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாம் இழந்து விட்டு இருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் பல விஷயத்தை சொல்லலை, ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஃபாஸ்ட் யுவர் செல்ஃபோன் டுடே. எல்லாமே உங்களுடைய செல்ஃபோனை கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஜெபத்தை அதிகரியுங்கள். செய்ய முடியுமா? இந்த செல்போன் அதிகமாக யூஸ் பண்ண we become self-centered. இன்னொருத்தரை நம்ம வந்து பக்கத்தில் இருந்தால், இந்த ஜீன் பால் சார்த்ர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலாசபர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஃபிலாசபி சொல்வார். என்ன அப்படின்னா, தி அதர் இஸ் மை ஹெல். என் பக்கத்தில் இருக்கிறவன் தான் எனக்கு நரகம். ஏன் அதை சொல்கிறான் அப்படின்னா, உன்னால் தாயா நான் எவ்வளோ செய்யணும், நீ இல்லைன்னா நான் சுதந்திரமாக இருப்பேன் இல்லை, அதனால் நீ தான் எனக்கு நரகம். செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் அப்படி தான். கணவன் மனைவி, நிறைய குடும்பங்கள் பிரிகிறது. கணவன் வந்து மனைவியுடைய செல்ஃபோனை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லி. இல்லையா? உங்களுடைய செல்ஃபோன் பாஸ்வேர்டை கொடுத்து கணவனிடத்திலையோ மனைவியிடத்திலையோ உங்களுடைய செல்ஃபோனை கொடுக்க முடியுதா? இப்போ கொடுக்க முடியுதா? கொடுக்குறீங்களா? அப்போ என்ன வந்து குடும்பங்குதாங்க? என்ன இருக்குது சொல்லுங்க? மனைவியுடைய செல்ஃபோனை கணவன் கையில் பாஸ்வேர்டு போட்டு கொடுக்க முடியுதா? நீ எடுத்துறோம் பார்ப்போம். கணவன்மார்களை இந்த பிள்ளை எல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க பாருங்களேன், எங்க எடுத்துருங்களா பார்ப்போம். ஈஸ்ட் முடியத்துக்குள்ளே டைவர்ஸ் ஆகிடும். உண்மையா இல்லையா? அப்போ குடும்பத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்.
அப்போ உன் கணவனுக்கு இல்லாத முக்கியத்துவம் உன் செல்போனுக்கு இருக்குது அப்படின்னா, இட்ஸ் an idiot box which spoils the peace in the family. Remove it. முடியுமா உங்களால? முடியுமா? இதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேற சொன்னார், இனி இவர்கள் இருவர் அல்ல ஒரே உடலாக இருப்பார்கள். கிழிச்சாங்க. செல்போனே கொடுக்க முடியல, என்னங்க ஒரே உடலாகிறது இல்லையா? ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அத்தனை விஷயங்களையும் நான் பேசவில்லை. இது ஒரு விஷயத்தை தான் நான் பேசுகிறேன். செல்போன் நல்லா இருக்கிறதுக்காகத்தானே உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த. அவன் சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணணும், அசைன்மெண்ட் எழுதணும், மற்றதை தெரிந்து கொள்ள வேண்டும், கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தானே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் செல்ஃபோனை உங்கள் கண்ணு முன்னே யூஸ் பண்ணுறாங்களா? பண்ணுறது இல்லை. ஏன்? ஒருவேளை அவங்க செல்ஃபோனை யூஸ் பண்ணாங்களன்னா நீங்கள் செல்ஃபோனை கையில் எடுக்க மாட்டீங்க, வேற ஏதாவது கையில் எடுத்துக்குவீங்க. அத்துணை விஷயங்கள் இருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆக நாம் இன்றைய நாளிலே ஒரு யூத்தெல்லாம் என்ன திட்டின்னுக்கிறாங்க, இந்த சாமியார் இருந்தால் வச்சதும் வச்சாரு, வேறு எந்த எக்ஸாம்பிளும் கிடைக்கலையா, செல்ஃபோன் தான் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லி. ஐ டெல் யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யூத் there is always a constructive use, destructive use. கட்டுகின்ற விஷயம், உடைத்து எரிகின்ற ஒரு விஷயம். அளவோடு யூஸ் பண்ணுங்க, வளமோடு வாழலாம். அளவுக்கு மீறினால் அனைத்துமே நஞ்சு. ஆக இந்த தவக்காலத்திலே வெறும் உணவை மட்டும் நோன்பு இருக்க வேண்டாம். ட்ரை பண்ணுங்க, உங்கள் செல்போனை ஒரு சிறிது அளவுக்கு ஒரு அளவுக்கு குறைத்து உபயோகப்படுத்தி அந்த மீதியான தருணத்தில் ஆண்டவரோடு ஜெபியுங்கள். அது உங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு மிக சிறந்த கொடையாக இருக்கும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலம் சிறந்த ஒரு காலமாக இருந்து நம் அனைவரையும் புனிதப்படுத்தட்டும், நமது குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்திற்காக நோன்பு இருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கிற பொழுது எருசலேம் பெண்கள் ஆண்டவரை பார்த்து அழுதார்கள். என்ன சொன்னார் ஆண்டவர் அவங்களை பார்த்து? எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்று நீங்கள் நோன்பு இருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நோன்பு இருங்கள். குடும்பங்கள் பரிசுத்தமாக, குடும்பங்கள் சமாதானத்தோடு இருக்க, குடும்பங்களிலே ஆனந்தம் நிலைக்க, ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம் இருக்க நீங்கள் அனைவரும் நோன்பு இருந்து ஜெபியுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல தந்தை நம் அனைவரையும் பரிசுத்தாவின் வல்லமையாலே ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஆமென்.